நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்ஸு வந்து இருக்கும். பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து பார்த்திங்கன்னா 23,000லேருந்து 45,000 வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மல்டிபர்பஸ் அண்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்காகவும் அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரைட்டரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வியூஸ்ன்றதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. மருத்துவ கல்வித்துறை, அதாவது அரசு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட், அதாவது அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் அல்லது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மாதம் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து என்ன வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னா 11 மாதத்திற்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 30/9/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பொசிஷன் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் அண்ட் அட்டெண்டர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காகவும் அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காகவும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்ட் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது அண்ட் இதுக்கான தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஆலோசகர், அதாவது யோகா கன்சல்டன்ட் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎஸ்எம்எஸ்ஓ அல்லது டிஎன்ஹெச்எம்சிஓ நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் போர்டு, அதாவது இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சல்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸோ ஃபெயிலோ இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இதில் மாதந்தோறும் 10,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. அண்டு சிகிச்சை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 2 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 2 வேக்கன்சி, டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங்கோ அல்லது தெரபிஸ்ட் கோர்ஸை பற்றி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து சேர முடியும். மாதந்தோறும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். இந்த கீழ்கண்ட நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பாயிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாக இந்த பதிவு வந்து
உங்களுக்கு நிரப்பப்படுது அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேரியேஷன் ஆகிறதுக்கும் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லிங்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அதாவது விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா நேரிலோ தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் வந்து 24/9/2025 அன்று மாலை 6 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக விவாரிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு மதிப்பெண் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எஜுகேஷனுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ, எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய அந்த எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் கார்டு அண்ட் ஜாதி சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ் ஏதேனும் இருப்பினும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனாரின் பெயர், உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய பிறந்த தேதி, முன்னுரிமை ஏதாவது இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டோ அண்ட் 12th ஸ்டாண்டர்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க், உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டிப்ளமோவும் அதே மாதிரி தான், சரிங்களா? உங்களுடைய கிராஜுவேஷன் என்ன கிராஜுவேட்டோ உங்களுடைய பர்சன்டேஜும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேட்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆமன்னா ஆமன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஆமன்னு கொடுத்தா அதோடைய ரீசனை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பிளாக்கை சேர்ந்தவங்க, நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க, டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய முகவரி, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரியை தான் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதாவது ரிப்ளை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு காலெலாம் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து லெட்ரு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரி வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பங்களை வந்து நேரிலோ தபால் மூலியமாகவோ அல்லது ஆர்டினரி மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உங்கள் சொந்த மாவட்ட இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணாதீங்க. 11 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து புதுப்பிக்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து தரப்படும். அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.